வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போற சொல்லி வைப்பேன். என்னோட வாழ்க்கையை மாதிரி தான் நாள் 28. ஸோ போன காணொலியில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால ஸோ நாளைக்கு குளிக்கலான்ற ஒரு யோசனை இருந்தேன். ஆனால் தவறான முடிவுன்றது எனக்கு நைட்டு தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஸோ அதனால தூங்கி எழுந்ததுமே காலையில் நம்ம ஃபர்ஸ்ட் வழியை குளிக்கிறதான்றதுனால ஸோ காலையில் அருமையாக மண்டியில் எண்ணெய் வச்சுட்டு குளியில போடலான்ற ஒரு நினப்பில் இருந்தேன். தெரிஞ்சு முடிக்கலாம் வாங்கிச்சுன்னு வச்சுக்கேன். அசிசமாக திரும்ப நினைக்கிறேன், நான் மண்டியில் எண்ணெய் வச்சு பல யுகங்களான மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நகங்கள்லாம் வெட்டுற வேலையெல்லாம் இருந்துச்சு. குளிச்சு முடிச்சுட்டு அப்போ தான் அந்த பிரச்சனை வந்துச்சு பாருங்க. நீங்களுமே டெய்லிலாம் குளிக்காதீங்க. சோ 2 நாளைக்கு ஒரு வாட்டி குளிங்க, நல்லாவே இருக்கு. ஏன்னா டெய்லி குளிச்சா அந்த ஃபீல் நம்மளுக்கு தெரியுது, குளிச்சா எப்படி ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதன் பிறகு காலை உணவு சாப்பிடலாம் சொல்லி பார்த்தா சோ காரக்குழம்பு தான் வச்சாங்க. டெய்லி காரக்குழம்பு நம்ம வீட்டுல ஷெடியூல் ரெண்டு ஷெடியூல் தாங்க. காலை வேலைக்கு காரக்குழம்பு வச்சா நைட்டு சாம்பார் வைப்பாங்க, இல்ல நைட்டு காரக்குழம்பு வச்சா காலையிலயும் சாம்பார் தான் வைப்பாங்க. சோ நேத்து நம்ம மாம்பழத்தை அச்சு நாக் அவுட் பண்ணதுனால காலையில ரெட் கார்டு கொடுத்துறாங்க. நிறைய பேர் வந்து பாருங்க ஃபுல்லா கொப்பளமா கிளம்பிச்சு. சோ அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாருங்க. நம்ம கிட்ட எங்க அக்கா வந்து பாருங்க அந்த முல்தானி மெட்டி ஒரு 5 பேக் கொடுத்தாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணவே எக்ஸ்பீரி ஆகிறதுக்கு யூஸ் பண்ண சொன்னாங்க. எக்ஸ்பீரி ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. சோ 2 பேக்கா யூஸ் பண்ணோம், மீதி பேலன்ஸ் இருக்கு இல்லையா. சோ அது போட்டா சரியான்ற ஒரு நம்பிக்கையில போட்டு சோ அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதை ஃபுல்லா உட்காந்து முடிச்சுட்டு சோ ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அது பேர் பரிமளான்கோவோ ஏதோ ஒன்று வந்துச்சு. சோ அதை பார்த்து முடிச்சுட்டு சோ நம்ம டப்பு கொடுக்குற வேலை இருந்துச்சு. சோ அதனால மஜாவா ட்ரெஸ் போட்டு கிளம்பியாச்சு. என்ன ப்ரோ பைத்திய மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம பாப்பா ஒருத்தவங்க அண்ணா இருந்து நம்ம விருப்பத்திருந்தாங்க. சோ அதன் பிறகு கிளம்பலான்ற டைம்ல மைக் வச்சு பாருங்க, அந்த ஜிப்பு அத்துக்குச்சு. சோ நானும் பல மணி நேரமா முயற்சி பண்ணிட்டே இருந்தா அதை போடலான்ட்டு பட் என்னால முடியலங்க. ஆனா ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னா பொறுமை. சாதம் நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்க. அதனால நானும் பொறுமையா போடலாம் சொல்லி தான் நினைச்சேன். அப்புறம் லேட்டா தான் புரிஞ்சு நம்ம கிட்ட பொறுமையா இல்லைன்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் டப்பு கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம். என்ன ப்ரோ போனை காணாம சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சோ அந்த போன்ல வீடியோ எடுக்கிறோம். சோ வீடியோ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப்பு கொடுப்போம். சோ டப்பு கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சோ இன்னைக்கு நம்ம ரன்னிங் போற மாதிரி இல்ல, ஏன்னா டப்பு கொடுத்து லேட்டாவும் நினைக்கிறேன். ஆகிய காரணங்களா நம்ம சிறிய ஒரு நடைப்பயிற்சி மட்டும் போட்டு சோ அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் பாக்கிறதுல டைமும் ஆயிடுச்சு. சோ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம் பார்த்தா அங்க சாமி ஆடுறாங்களா. சோ அதை போயிட்டு வேடிக்கை பண்ணலாம் சொல்லிட்டு அங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கேயே டைம் பாஸ் ஆயிடுச்சு. சோ அவ்வளவு நண்பர்களே, வீட்டுக்கு வந்து நைட் சாப்பிடலாம் சாப்பிட்டு தூங்கிட்டேன். சோ தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் கரெக்டா பண்ணிட்டேன். நான் கொஞ்ச நாள் பிஸ்கட் போட்டுருந்தேன், இன்னைக்கு கரெக்டா பண்ணிட்டேன். சோ சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணி விட்டுங்க.